இது வந்து மதிமயக்கி மந்திரம். யாரையாவது மயக்கணும், மயங்கி உங்கள் பின்னாடியே வர வைக்கணும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த விளைவுகளும் இல்லை. உங்களுக்கு பின் பிள்ளைகள் இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் வந்து நல்ல விதமாக பண்ணி நல்லவங்களை மட்டும் பண்ணிக்கணும், நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்திக்கணும். ஸோ இந்த மந்திரம் நீங்கள் யாரை பார்த்து ஜபம் பண்ணாலும் சரி, யாரை நினச்சி ஜபம் பண்ணாலும் சரி, அவங்க மயங்கி நீங்கள் சொல்கிறபடி கேட்பாங்க. பேர் சொல்லணுமா குருஜி? பேர் சேர்த்து சொல்லலாம், சேர்க்காமே சொல்லலாம். அது திரும்ப தெளியணும் அப்படின்னா திரும்பவும் இந்த மந்திரம் ஜபம் பண்ணி அவங்க முகத்தில் தண்ணி தெளிச்சிங்கன்னா தெளிஞ்சிருவாங்க. தெளியிருக்கும் 1008 உரு கொடுக்கணுமா? ஆமாம், மயக்கிறதே இங்கே தேடி வரனாலே மயக்கிறீங்க. இது அவங்க ஃபோட்டோ வச்சும் பண்ணலாமா? பண்ணலாம். உடனே வேலை செய்யும், ஒரே நாளில் வேலை செய்யும். நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்திங்க, நல்ல விஷயங்களுக்கு மட்டும் பயன்படுத்திங்க. இதை வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அப்படியே உங்களோட மைண்ட்லாம் பொண்ணுங்களை வசியம் பண்ணுறதுக்கு தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இந்த மந்திரத்தை வச்சு உங்களுக்கு யாருக்காவது ஒரு வேலை கிடைக்கணும், ஒரு இன்டர்வியூ போகிறீங்க, அவங்களுக்கு வசியமாகி உங்களுக்கு வேலை கொடுக்கணும், இல்லை யாராவது பணம் கொடுக்கணும், இல்லை ஒரு எதிரிட்ட போகிறீங்க, அந்த எதிரி வந்து நீங்கள் சொல்கிறபடி கேட்கணும், கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, அண்ணன் தம்பி பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு முன்னாடி இதை நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகி நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க. அதுக்கான மந்திரம் தான். ஸ்ட்ரைட்டாக அவங்க மூளையெல்லாம் பொண்ணுக்கு தான். எத்தனை பேருக்கு போச்சு பொண்ணு விஷயம் பண்ணலான்னு? இப்போ அவர் வந்து வெளியூரில் இருக்கார், நான் இங்கே ரெடி பண்ணி அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அவர்கிட்ட நேரில் போய் பேசினா வந்து வேலை நடக்குமா? நடக்கும். பணம் கேட்டால் கொடுப்பாரா? கொடுப்பாரு.